ஹாய் இனிஸ் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாம்ஸ் மேஜிக்கில் எங்களோட ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ரொட்டீன்லாம் இல்லை. உங்கள் எல்லார் வீட்லேயும் ஈவினிங்கில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதே தான் எங்கள் வீட்லேயும். வாங்க என்ன தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே குட்டி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கேட்குற முதல் விஷயம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்றதுனால நான் சிம்பிளாக ஒரு சோம்பேறி பகோடா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனியன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஏன் சோம்பேறி பகோடானா, இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனியன்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்துட்டு அதில் பஜ்ஜி மாவு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பலன்னு கலந்து எடுத்து அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா பகோடா வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. எக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது மேலே அழுக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அது நார்மலாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, அது மேலே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுவேன். நான் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே குட்டீஸ் வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து குரங்குங்க அதிகம். ஸோ இவங்க விளையாடும் போது குரங்குங்க வந்துருச்சு, அதனால் பயந்து கூப்பிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், போதும் நீங்கள் வெளியில் விளையாடினது, உள்ளே வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட லன்ச் பாக்ஸஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்கில் இறங்கிட்டேன். லன்ச் பாக்ஸ் வந்து என்றைக்காவது ஒரு நாள் காலியாக வரும். மற்ற நாளெல்லாம் கொஞ்சமாவது வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்டு வேலை பாத்திரம்லாம் கழுவும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, பாட்டு கேட்டுக்கிட்டே செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து அது பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்யும் போது ஒரு வேலை செய்கிற ஃபீல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக பாத்திரம்லாம் கழுவி முடித்தாச்சு. கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால வீட்டில் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப் வந்து குட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு லைட்டிங்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போது வந்து குட்டீஸ்க்கு எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் படிக்க உட்காந்துருவோம். பிரவர்த்தினி வந்து அவளே படிச்சுக்குவா. அவளுக்கு ஏதாவது டவுட்னா மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணால் போதும். நிலானிக்கு வந்து நான் கூட உட்காந்து சொல்லி தருவேன். இவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸாம் டைமில் மாடல் ஒர்க் ஷீட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எக்ஸாமுக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷீட்டை வந்து செல்ஃப் டெஸ்ட் மாதிரி குட்டீஸே எழுதுவாங்க. ஸோ அப்படி அவங்க அதை எழுதும்போது அவங்க எந்த லெவலுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரளவுக்கு அப்போயே ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே இவங்க சண்டை போடவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நோ ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி படிக்க உட்கார வச்சுட்டேன். நிலானி வந்து ரொம்ப குட்டு. ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்தோன்னா போதும், அவளே வந்து டக்குன்னு படிச்சிருவா. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்கும்போது ஒரு விஷயம் அவள் சொன்னான். அதை என்ன சொன்னான்னு கேளுங்களேன். சாரி, தேங்க்யூ, இதெல்லாம் ஓகே. இப்போ உங்கள் டீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நீ என்ன பண்ணுவ? நான் குட் மார்னிங் சொல்வேன். மார்னிங் நான் மேம்க்கு எங்கள் பிடி மேம்க்கு குட் மார்னிங் சொல்லுவேன், குட் நைட் சொல்லுவேன். இந்த மாதிரி படிக்கிற டைமில் தான் குட்டீஸ் வந்து ஸ்கூலில் நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அழகாக கேட்டுக்குவேன். இப்போது படித்து முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் டைம் இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இட்லியோ தோசையோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை வெற்றிகரமாக உடச்சி தண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் உடைச்ச தண்ணி வந்து நிலானிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ தேங்காய் உடைச்சாலுமே அதை நான் அவளுக்காக எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான், இப்போ எங்களோட ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சு நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே எங்களோட ரொட்டீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.